புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், திருக்குறளை பின்பற்றினால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும். அதற்கு திருவள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழகத்தில் சமத்துவத்தை பேசிய மாமனிதர்களை ஒரு கூட்டமே களவாட முயற்சிக்கிறது என கூறியிருக்கிறார். திருவள்ளுவரும் திருவருட்பிரகாச வள்ளலாரும் இந்து மதத்தில் பிறந்தவர்கள். இந்து ஆன்மீக ஞானத்தை மக்களுக்கு போதித்தவர்கள். இப்போதும் திருநீர் அணிந்து காணப்படும் அண்மை காலத்தில் வாழ்ந்த திருவருட்பிரகாச வள்ளலாரையே திருநீர் இல்லாத படத்துடன் வெளியிட்டு அவரின் அடையாளத்தை மறைப்பவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவரின் அடையாளத்தை மறைப்பதில் வியப்பில்லை. திராவிடத்தின் பெயரால் தமிழரின் அடையாளத்தையே மறைப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் காலகட்டம் இது. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தையே வைத்தவர் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனி. இந்த திருக்குறளுக்கு தமிழறிஞர் மு. வரதராசனார் தரும் விளக்கம்: தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த திருக்குறளுக்கு சாலமன் பாப்பையா தரும் விளக்கம்: மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர். திருக்குறளில் இப்படி இந்த ஆன்மீக ஞான கருத்துக்கள் பொதிந்துள்ளன. அதற்கு எண்ணற்ற உதாரணங்களை கொடுக்க முடியும். ஆனால் திருவள்ளுவரின் ஆன்மீக அடையாளத்தை அழித்து திருக்குறளில் உள்ள ஆன்மீகத்தை அகற்ற இந்து மத அழிப்பை லட்சியமாக கொண்டே திமுக காலம் காலமாக செய்து வருகிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் களவாட முயற்சிப்பதே திமுக கூட்டம்தான். கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் பாறையில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை அமைத்தவர் RSS பொதுச் செயலாளராக இருந்த ஏக்நாத் ரானடே. நினைவு மண்டபம் அமைக்கும் பணி முடிந்ததும் அதற்கு அருகிலுள்ள மற்றொரு பாறையில் திருவள்ளுவர் சிலை அமைக்க தீர்மானித்தவரும் அவர்தான். 1979 ஏப்ரல் 15 அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய், தமிழ்நாடு கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி, முதல்வர் MGR, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் RM வீரப்பன் ஆகியோரை கொண்டு திருவள்ளுவர் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டியவர் ஏக்நாத் ரானடே. நாங்கள் எப்போதும் திருவள்ளுவரை போற்றுகிறோம். திருவள்ளுவரை களவாட முயன்று தோற்று கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் திரும்ப மற்றவர்கள் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிறது. திருக்குறளை உண்மையிலேயே படிப்பவர்கள் திருவள்ளுவர் தெய்வ புலவர் என்பதை உணர்வார்கள் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார்.